உங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய 15 மூலிகைகள். அந்த காலத்தில் வீட்டுக்கு வீடு தாத்தா பாட்டிகள் இருப்பார்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யாருக்கு எந்த நோய் என்றாலும் அதற்கான மூலிகைகளை கொண்டு கைவைத்தியம் செய்தே குணப்படுத்தி விடுவார்கள். ஆனால் இன்று அநேக வீடுகளில் தாத்தா பாட்டிகளே இல்லை. பணம், வேலை என்று பிள்ளைகள் நகர வாழ்க்கையை தேடி சென்று விட்டதால் தாத்தா பாட்டிகளின் முக்கியத்துவம் இன்றைய குழந்தைகளுக்கு தெரியாமல் போய்விட்டது. இன்று 60% குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டியின் பாசம், அரவணைப்பு கிடைப்பதில்லை. சின்ன தும்மல், தலைவலி வந்தால் கூட இன்று உடனே டாக்டரிடம் தூக்கி சென்று விடுகிறார்கள். ஆனால் அந்த காலத்தில் தலைவலி முதல் பிரசவம் வரை வீடுகளிலே கை வைத்தியத்தால் பார்த்திருக்கின்றனர். வீட்டில் வரும் மூலிகைகளை பறித்து உரல் அல்லது அம்மியில் வைத்து அரைத்து கசாயம் போட்டு கொடுக்க இன்று பாட்டிமார்களும் இல்லை. கசாயம் குடிக்க மறுக்கும் பேரனை ஓடிப்பை பிடித்து மடியில் உட்கார வைக்க தாத்தாக்களும் இல்லை. ஆனாலும் தாத்தா பாட்டிகள் இல்லாத குறையை போக்க மூலிகைகள் இன்றும் நம்மிடம் இருக்கிறது. வீட்டில் இருக்க வேண்டிய 15 மூலிகைகள், அவற்றின் பயன்பாடுகளை பற்றி விரிவாக பார்க்கலாம். பெரும்பான்மையான வீடுகளில் மூலிகைகள் வளர்ப்பதை விட்டுவிட்டு அழகுக்காக மலர்ச்செடிகளை வளர்த்து வருகின்றனர். ஒரு வீட்டில் 15 மூலிகைகள் எப்போதும் இருக்க வேண்டும். அவை என்னவென்றால் துளசி, தூதுவளை, சோற்றுக்கற்றாழை, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, நேத்திரப்பூண்டு, நிலவேம்பு, கூழாங்கிழங்கு, ஓமவல்லி, அருகம்புல், பூனை மீசை, ஆடாதொடை, நொச்சி, தழுதாலை, கலர்ச்சி ஆகியவைதான். இந்த மூலிகைகள் ஒவ்வொன்றையும் எப்படி பயன்படுத்துவது என்று விரிவாக பார்க்கலாம். துளசி. துளசியுடன் மிளகு, வெற்றிலை மற்றும் வேம்பு பட்டை ஆகியவற்றை சேர்த்து கசாயம் வைத்து குடித்தால் காய்ச்சல் குணமாகும். துளசி இலையை இடித்து பிழிந்து சாறு எடுத்து தேனுடன் கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்தால் சளி குணமாகும். துளசி இலையை சாதாரணமாக மென்று தின்றால் ஜீரண சக்தி அதிகரிப்பதோடு பசியும் அதிகரிக்கும். தூதுவளை. தூதுவளையுடன் மிளகு சேர்த்து கசாயம் வைத்து குடித்தால் வறட்டு இருமல் குறையும். தூதுவளை பழத்தை வத்தலாக காய வைத்து வதக்கி சாப்பிட்டால் கண் குறைபாடுகள் நீங்கும். தூதுவளையில் கால்சியம் சத்துக்கள் அதிகமுள்ளதால் எலும்பையும் பற்களையும் பலப்படுத்தும். அதனால் தூதுவளை கீரையுடன் பருப்பு மற்றும் நெய் சேர்த்து சமைத்து 48 நாட்கள் சாப்பிட்டு வர வேண்டும். இதன் முள்செடி, தண்டு, இலை, வேர் ஆகியவற்றை நிழலில் 5 நாட்கள் காய வைத்து பொடி செய்து தேன் அல்லது பாலில் கலந்து சாப்பிட ஆஸ்துமா குறையும். காது மந்தம், நமைச்சல், பெருவயிறு மந்தம் ஆகியவற்றிற்கும், மூக்கில் நீர் வடிதல், வாயில் அதிக நீர் சுரப்பு, பல் ஈறுகளில் நீர் சுரத்தல், சூளை நோய் ஆகியவற்றிற்கும் தூதுவளை கீரை சிறந்தது. சோற்றுக்கற்றாழை. இளம் பெண்களுக்கு வரும் எல்லா நோய்களையும் இது குணப்படுத்துவதால் சோற்றுக்கற்றாழைக்கு குமரிக்கற்றாழை என்ற வேறு பெயரும் உண்டு. சோற்றுக்கற்றாழையை வெட்டி பச்சை நிறத்தோலை நீக்கிவிட்டு 7 முதல் 8 முறை வரை தண்ணீர் விட்டு நன்கு கழுவி சுத்தம் செய்து சாப்பிட வேண்டும். பெண்களுக்கு வெள்ளைப்படுதல், நீர்க்கட்டிகள், நீர் எரிச்சல், மாதவிடாய் கோளாறுகள், பெண் மலடு ஆகியவை உடனே சரியாகும். பெண்கள் மட்டுமின்றி ஆண்களும் சாப்பிட்டால் உடல் சூடு தணிந்து உடல் வலுவாகும். மஞ்சள் கரிசலாங்கண்ணி. ஞானத்திற்குரிய மூலிகை இது. இதை கீரையாக சாப்பிட்டால் கல்லீரல் வலுப்படும். பொன்னாங்கண்ணி. வயல் வேலைகளில் குடுப்பை என்ற பெயரில் விளையும் மூலிகைதான் பொன்னாங்கண்ணி கீரை. இதை கீரையாக சமைத்து உப்பு சேர்க்காமல் சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை தெளிவாகும். நேத்திரப்பூண்டு. இதற்கு நாளிலை பொறுத்து, அருந்தலை பொருத்தி ஆகிய வேறு பெயர்களும் உண்டு. இதன் இலைகளை தேங்காய் எண்ணெயில் ஊற வைத்து வெயிலில் 5 நாட்கள் வைத்து வடிகட்டி கண்களில் 2 சொட்டுகள் விட்டு வந்தால் தொடக்க கால கண்புரை நோய் தடுக்கப்படும். நிலவேம்பு. நிலவேம்பிற்கு சிறியானங்கை என்ற பெயரும் உண்டு. பார்ப்பதற்கு மிளகாய் செடி போன்று இருக்கும். நிலவேம்பு இலைகளை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொண்டு சிறிது மிளகு சேர்த்து சாப்பிட்டால் விஷக்கடிகள் இறங்கும். நிலவேம்பு இலைகளை நிழலில் உலர்த்தி காய வைத்து பொடி செய்து 30 கிராம் பொடியுடன் 1 லிட்டர் தண்ணீர் சேர்த்து அதை 1/4 லிட்டர் அளவுக்கு வற்ற வைத்து கஷாயமாக குடித்தால் தீராத காய்ச்சலும் தீரும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குடும்பத்தில் உள்ள அனைவருமே மாலையில் 1 கப் கஷாயம் குடிக்கலாம்.
இதற்கு ஞாயிற்றுக்கிழமை கஷாயம் என்ற பெயரும் உண்டு. பூலாங்கிழங்கு கிச்சிலி கிழங்கு என்ற பெயரில் கடைகளில் கிடைக்கும். மஞ்சளுடன் சேர்த்து அரைத்து பூசி குளித்தால் உடல் நாற்றம், வேர்வை நாற்றம் இருக்காது. குழந்தைகளை குளிப்பாட்ட ஏற்றது. ஓமவல்லி கற்பூரவல்லி என்ற பெயரும் உண்டு. இதன் தண்டு, இலைச்சாறு காலை மாலை குடித்து வந்தால் தொண்டை சதை வளர்ச்சி குணமாகும். அருகம்புல் அருகம்புல், வெற்றிலை, மிளகு சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் குடித்தால் இரத்த அழுத்தம் கட்டுக்குள் வருவதோடு இரத்த ஓட்டமும் சீராகும். ஆடாதொடை எல்லா இருமல் மருந்துகளும் ஆடாதொடையில் இருந்து தான் தயாரிக்கப்படுகின்றன. ஆடாதொடை இலையை நிழலில் உலர்த்தி காய வைத்து பொடி செய்து காலை மாலை பாலில் சேர்த்து குடித்து வந்தால் காரணமில்லாமல் வரும் இரத்த அழுத்தம், படபடப்பு குறையும். பூனை மீசை மற்றும் விஷநாராயணி இவை இரண்டுமே நமது நாட்டு மூலிகைகள் அல்ல. இதன் பூக்கள் பார்ப்பதற்கு பூனை மீசை போன்று இருக்கும். இதன் இலைகளுடன் மிளகு, பூண்டு ஆகியவற்றை அரைத்து நெல்லிக்காய் அளவு எடுத்து காலை மாலை உணவுக்கு பின் சாப்பிட்டால் சிறுநீரக செயலிழப்பு மற்றும் சிறுநீரக கோளாறுகளுக்கும் உப்புநீர் நோய்க்கும் உகந்தது. நொச்சி நீல நொச்சி, கருநொச்சி, வெள்ளை நொச்சி என பல வகை நொச்சிகள் உள்ளது. ஆனால் எல்லாவற்றிற்குமான மருத்துவ குணம் ஒன்றுதான். நொச்சி இலை மஞ்சள் சேர்த்து ஆவி பிடிக்க எல்லா தலைவலியும் குறையும். தழுதாழை தழுதாழையை வாதமடக்கி இலை என்றும் கூறுவார்கள். இந்த இலையை வெந்நீரில் போட்டு ஆவி பிடித்தால் உடல் வலி குறையும். மூட்டு வலி, மூட்டு வீக்கம் உள்ள இடத்தில் இந்த இலையை வைத்து கட்டினால் வலி குறையும். ஒரு செடி வைத்தாலே போதும். இதன் வேர்கள் வேகமாக பரவி பக்க கன்றுகள் அதிகமாக முளைக்கும். கலர்ச்சி இதன் காய் பல வருடங்களுக்கு முன்பு விளையாட்டு பொருளாகவும் தராசுகளில் எடைக்கல்லாகவும் பயன்படுத்தப்பட்டது. இதன் விதை பருப்பை மிளகு சேர்த்து பொடியாக செய்து சாப்பிட்டு வந்தால் விதை வீக்கம் குணமாகும். இதன் இலையை விளக்கெண்ணெயில் போட்டு வதக்கி விதைப்பையில் கட்டினாலும் வீக்கம் குறையும். நாம் இதுவரை வீட்டில் வளர்க்க வேண்டிய 15 வகையான மூலிகைகளை பார்த்தோம். இதன் பயன்களை தெரிந்து கொண்டோம். இதேபோல நீங்களும் உங்கள் வீட்டில் மூலிகைகள் வளர்த்து பயன்பெறுங்கள்.